Hi friends, welcome back to our program lecture series. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு வெக்டரை எப்படி கம்பைன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். மோர் தென் 2 வெக்டர்ஸை எப்படி கம்பைன் பண்ண போறது. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு வெக்டரை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்படி கிரியேட் பண்ண வெக்டரை எப்படி நம்ம இங்க கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, 2 or more vectors can be combined into one vector using the C function. So C function யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டேட்டா டைப்ஸை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஆர் என்ன பண்ணிடும் அப்படின்னா எல்லா வெக்டர்ஸையும் ஒரே டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அதோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். லாஜிக்லேருந்து இன்டிஜராக மாற்றும், இன்டிஜர்லேருந்து டபுளாக மாற்றும், டபுள்லேருந்து கேரக்டராக மாற்றிடும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டு வெக்டர்ஸை கம்பைன் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். A is equal to C of. ஸோ 2-3 வேஸில் வெக்டர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் C of 1 2 3 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். தென் B is equal to லாஜிக்கல் வெக்டர்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் வெக்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். C of true, false அப்படின்னு நான் சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன். true, false அப்படின்னு சொல்லி. ஓகே, சாரி, கேபிட்டல் சி யூஸ் பண்ணிட்டோம், பட் கேபிட்டல் சி கிடையாது, ஸ்மால் சி. இங்கே என்ன அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். ஓகே, இப்போ அகைன் நான் வெக்டர்ஸை கம்பைன் பண்ண போகிறேன். ஏ பி அப்படிங்கிற வெக்டர்ஸை கம்பைன் பண்ண போகிறேன் இன் தி வேரியபிள் டி. ஸோ வேரியபிள் டி சி ஆஃப் ஏ கமா பி. ஏ பி வெக்டர்ஸை நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். 1 2 3 1 0 செய்ய வேண்டிய ஏ வெக்டர் அப்படிங்கிறது 1 2 3. பி வெக்டர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். இது ரிசல்ட் என்னவோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 1,0 ப்ரொடியூஸ் பண்ணும். ட்ரூ அப்படிங்கிறது as per லாஜிக்கல் ரூல் படி 1 வந்துடும், ஃபால்ஸுங்கிறது 0 வந்துடும். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஐ எம் கோயிங் டு கிவ் another வெக்டர் கிரியேட் பண்ண போகிறோம். சி ஆஃப் பி கமா ஏன்னு சொல்லி கிரியேட் பண்ண போகிறோம். சி ஆஃப் பி கமா ஏன்னு சொல்லி சி ஆஃப் பி கமா. இது ரிசல்ட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி வெக்டரை யூஸ் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்போ 1,0 1 2 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படிதான் நம்ம கம்பைன் பண்ண முடியும். 2 or more வெக்டர்ஸாக இருந்தது அப்படின்னா. இது சேம் டைப்ல நமக்கு வந்து இங்கே இன்டிஜர் டைப்ல லாஜிக்கல் டு இன்டிஜர்னு வந்துடுச்சு. சப்போஸ் நான் இதில் கேரக்டர் ஆட் பண்ண போகிறேன். எஃப்னு ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணுறோம். சி ஆஃப் டபுள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா எஃப்னு வந்துடும். மேக்ஸ் கமா ஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஆர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் எஃப் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட் மோடில் வந்துடும். இப்போ ஐ எம் கோயிங் டு கம்பைன் இங்கே 2 வெக்டர்ஸை நான் கம்பைன் பண்ண போகிறேன். எந்த 2 வெக்டர்ஸை கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இ வெக்டரையும் எஃப் வெக்டரையும் கம்பைன் பண்ண போகிறோம். சி ஆஃப் இ கமா எஃப். இ வெக்டரையும் எஃப் வெக்டரையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா எல்லாமே நமக்கு இங்கே ஸ்ட்ரிங் அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ரிசல்ட் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸ்ட்ரிங்ஸில் தான் நமக்கு வந்துடும். இப்போ ஜியில் டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இல 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது எஃப்ல. ஸோ டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ். ஸோ இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். லென்த் ஆஃப் ஜி 7 எலமெண்ட்ஸ் தான் நமக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இதுதான் வெக்டர்ஸை எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் when combining vectors of 2 different types, so 2 different type இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஆர் கன்வெர்ட் பண்ணிடும் அப்படின்னா சேம் டைப்பாக கன்வெர்ட் பண்ணிடும் as per the order. லாஜிக்கல் டு இன்டிஜர், இன்டிஜர் டு டபுள் டு கேரக்டர், அந்த ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணிடும். ஓகே, தென் இந்த மாதிரி நம்ம வெக்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் நியூ வெக்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஆஃப் வெக்டர். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் பை 0.5. ஸோ ஒரு வெக்டருக்கும் ஒரு காம்போனண்ட்டுக்கும் அடுத்த காம்போனண்ட்டுக்கு கேப் வந்து 0.5 இருக்கணும். தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ் 0.5 இருக்கணும். என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கணும், எண்டிங் வேல்யூ 100 இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏயோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 200 டேர்ம்ஸ் இருக்கு, சாரி 199 டேர்ம்ஸ் இருக்கு. ஏயோட வேல்யூ 199 டேர்ம்ஸ் இருக்கு. இதில் எக்ஸாக்டாக எனக்கு 100th எலமெண்ட் வேணும் அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினாக இருக்கு. அக்சஸிங் வெக்டர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 100th எலமெண்ட் வேணும் அப்படின்னா நான் மேனுவலாக எங்கே இருக்கு அப்படிங்கிறத என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு எலமெண்ட் பர்டிகுலராக நம்ம கண்டுபிடிக்கணும், அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் என்னவோ அந்த வேரியபிள் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே அந்த டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஆஃப் 100, தட் மீன்ஸ் 100 வேரியபிள் இன் தி வேரியபிள் ஏ அப்படிங்கிறது, 100 வேல்யூ இன் தி வேரியபிள் ஏ. ஸோ 50.5 அப்படிங்கிறத என்னோட 100th எலமெண்ட். 50.5 அப்படிங்கிறதா என்னோட 100th எலமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, சப்போஸ் நான் எனக்கு இதுல இருந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு ரிமூவ் இந்த 50.5 அப்படிங்கிற எலமெண்ட் எனக்கு வேணும். அந்த எலமெண்ட்டை நான் ஐ வாண்ட் டு ரிமூவ் தட் எலமெண்ட். ஸோ ரிமூவ் அப்படிங்கிறப்ப we are going to use the negative symbol. A of -100 அப்படின்னு சொல்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லா எலமெண்ட்ஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும்.
ஸோ ப்ரீவியஸாக ஏ ஆஃப் 100ல நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50.50 இருந்தது, 50.50 இருந்தது. இங்கே அந்த ஒரு டேர்ம் மட்டும் ஸ்கிப், நமக்கு 100th எலமெண்ட் என்ன ஆயிடுச்சு 51 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மைனஸ் ஆஃப் தட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா we get the result. ஓகே, இப்போ பெட்டர் நம்ம லென்த் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். லென்த் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு சொல்லி, ஸோ 199 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் இதில் 200th எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏ ஆஃப் 200 எனக்கு மொத்தமாகவே 199 எலமெண்ட் தான் இருக்குது. பட் எனக்கு 200வது எலமெண்ட் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படி கேட்டோம் அப்படின்னா ஏன்னு இண்டிகேட் பண்ணும். தட் மீன்ஸ் நாட் அவைலபிள், என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நம்பரே இல்லை அப்படின்னு சொல்லி அது சொல்லிடுது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 191 நம்பர் தான் இருக்கு. நீங்க 200 நம்பரை கேட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர் இல்லை அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுறது, நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருச்சு. ஓகே, தென் ஒருவேளை எனக்கு 10th எலமெண்ட் வேணும், 20th எலமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சி ஆஃப் எந்தெந்த எலமெண்ட்ஸ் வேணுமோ அதை கமா யூஸ் பண்ணி பண்ண போறோம். 10th எலமெண்ட் வேணும், 20th எலமெண்ட் வேணும், அகைன் 11th எலமெண்ட் வேணும், 15th எலமெண்ட் வேணும், ஓகே, தென் 99th எலமெண்ட் வேணும் அப்படிங்கிறது என்னோட எய்மா இருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா 10th எலமெண்ட், ஓகே, 10th எலமெண்ட், ஓகே, பிராக்கெட் சி ஆஃப், ஓகே, சி ஆஃப் சி கமா, சி ஆஃப் சி கமா திஸ் வேல்யூ, ஓகே, சி ஆஃப் சி கமா ஆர் ஏ ஆஃப் சி கமா ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல நமக்கு எலமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. நம்ம எலமெண்ட்ஸ் என்ன செக் பண்ணிடலாம். ஸோ 10th எலமெண்ட் 5.5, 20th எலமெண்ட் 10.5. ஸோ ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா ஏ ஆஃப் 10 கொடுத்தோம் அப்படின்னா we get the 5.5. தென் ஏ ஆஃப் 20 கொடுத்தோம் அப்படின்னா we get செகண்ட் எலமெண்ட் 10.5. மற்றபடி ஏ ஆஃப் 11, சாரி ஏ ஆஃப் 11 என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஏ ஆஃப் 11 தட் இஸ் நதிங் பட் 6 அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆயிடும். மற்றபடி ஏ ஆஃப் 99 தட்ஸ் ஆல்சோ 50 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிடும். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் பர்டிகுலராக வேணுமோ அதை சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லை ஒருவேளை எனக்கு கன்சிக்யூட்டிவாக நம்பர்ஸ் வேணும், எனக்கு 10லேருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா we are going to get, அதுவும் பாசிபிள் தான். 10லேருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸை ஜெனரேட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் நமக்கு ரிசல்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 10ல் இருந்து 20 வரைக்கும் வேணும் அப்படிங்கிறதா நம்மளோட எய்ம். ஸோ அப்படிங்கிறப்போ கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க அதோட மீனிங் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ 10 to 20 நாட் அவைலபிள்னு சொல்லிடுச்சு. ஏன்னா நம்ம சியில் கிரியேட் பண்ணல, வேரியபிள் தப்பாக யூஸ் பண்ணிருக்கோம். வேரியபிள் ஏ அப்படிங்கிற வேரியபிளில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10லேருந்து 20th எலமெண்ட் வரைக்கும் என்ன வந்துடும், 5.5ல ஸ்டார்ட் ஆகிட்டு 10.5ல முடிஞ்சிடும். அதுதான் 10லேருந்து 20th எலமெண்ட் இன் தி வேரியபிள் ஏ அப்படின்னு சொல்றது. இல்லை ஒருவேளை எனக்கு டூப்ளிகேட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள் தான். டூப்ளிகேட் எலமெண்ட் அப்படின்னு எதை சொல்ல போறோம் அப்படின்னா ஏ ஆஃப் டூப்ளிகேட் எலமெண்ட் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஏ ஆஃப் ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல சி ஆஃப் 1,2,2,2, அதாவது 2 அப்படி செகண்ட் எலமெண்ட்டே எனக்கு 3 டைம்ஸ் அப்பியர் ஆகிடும். அதை தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வெக்டர் 2 வெக்டர்ஸை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் அந்த வெக்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்க கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.